வணக்கம். அரசு போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம், காத்திருப்பு போராட்டம் இன்று 40வது நாளாக நடைபெறுகிறது. போக்குவரத்தில் இவ்வளவு நீண்ட தொடர்ச்சியாக நெடிய காலம் ஒரு போராட்டம் நடந்ததில்லை. இதுதான் முதன்முறையாக நடைபெறுகிறது. அந்த அளவுக்கு அரசினுடைய அநீதி, அரசு அவர்களுக்கு இழைக்கக்கூடிய கொடுமை அதிகரித்திருக்கிறது. இதற்கு மேலும் தாங்க முடியாது என்கிற நிலைக்கு தொழிலாளிகளும் வந்துவிட்டார்கள். அதனால தான் இந்த நீடித்த போராட்டம் நடைபெறுகிறது. முக்கியமாக எதையும் கூடுதலாக கேட்டு இந்த போராட்டம் நடைபெறவில்லை என்பதை நான் பொதுமக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே இவர்களுக்கு உரிய பணம் அரசாங்கத்திடம் இருக்கிறது. இவர்கள் 30 ஆண்டுகளாக சேமித்த பணம் அரசாங்கத்திடம் இருக்கிறது. அதை அவர்கள் தர மறுக்கிறார்கள். பணி ஓய்வு பெறுகிற போதே ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளிகளுக்கு அவனுடைய பிஎஃப், அவனுடைய கிராச்சுவிட்டி போன்றவற்றை கொடுத்து அனுப்ப வேண்டும். ஆனால் 25 மாதங்களாக அதை கொடுக்காமல் கையிலேயே அரசு வைத்திருப்பது தான் இப்போதைய போராட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். ஆகவே கடுமையான வருத்தத்தோடும் வேதனையோடும் கோபத்தோடும் போக்குவரத்து துறையிலிருந்து பிரச்சனையை முன்னெடுக்கிறார்கள். முக்கியமாக வேறு எந்த துறைக்கும் இல்லாத இந்த அநீதி போக்குவரத்து துறைக்கு மட்டும் ஏன் நடக்கிறது என்கிற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் பணம் இருக்கும், இவர்களுக்கு மட்டும் பணம் இருக்காது என்று சொல்வதை நாங்கள் ஏற்க முடியாது. பணம், எங்கள் பணம் அவர்களிடம் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, பிடித்திருக்கிற பணம் கிட்டத்தட்ட 15,000 கோடி. மக்கள் கூட நம்புவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. 15,000 கோடி ரூபாய் பணம் தொழிலாளியிடமிருந்து பிடித்த பணம், பிஎஃப் பணம், கிராச்சுவிட்டி பணம், சொசைட்டி பணம், எல்ஐசி பணம், இதையெல்லாம் அந்த இடங்களில் கட்டியிருக்கணும். கட்டலை. இவர்கள் கட்டாத காரணத்தினால் கிரெடிட் சொசைட்டியில் எங்களுக்கு லோன் கிடைக்க மாட்டேங்குது. எங்கிருந்து பிடிச்ச பணத்தை கட்டலை. ஆகவே அவன் லோன் கொடுக்க மாட்டேன்றான். இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கொடுமையை எந்த துறையும் தமிழகத்திலே சந்திக்கவில்லை, எந்த தொழிலாளியும் தமிழகத்தில் சந்திக்கவில்லை. ஆகவே இந்த அக்கிரமத்தை எதிர்த்து போராட்டம் நடக்கிறது. அரசு உடனடியாக பதில் சொல்ல, இதையெல்லாம் தீர்த்து வைக்க முன்வராமல் போனால் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவோம். வேலை நிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களுக்கு நாங்கள் திட்டமிடுவோம் என்று ஆட்சிக்கு நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். போராட்டம் எங்கள் விருப்பமல்ல, நீங்கள் எங்களை துரத்துகிறீர்கள். ஆகவே போராட்டம் வரும் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன்.